My dear students and parents, this is Daniel and welcome back to channel. தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்களில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகணுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். நம்மளுடைய நியர்பை ஸ்டேட்டான கர்நாடகாவில் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சு. அந்த டைமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை. பட் ஐ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. will I have a chance அப்படின்னு கேட்டால் எஸ், இப்போ அவங்க திரும்பவும் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. நாளிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு 24ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இஃப் யூ விஷ் நீங்கள் கர்நாடகாவில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது என்ஆர்ஐயில் சீட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் மிஸ்பாவுடைய ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். We have been giving this service for the past 5 years, 5 to 6 years நம்ம இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்கேஸ் தமிழ்நாட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு காலேஜஸ் எப்படி இருக்கும், காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எந்த கவலையும் உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக மிஸ்பாவுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். வில் கிவ் யூ த ப்ரியாரிட்டி ஆர்டர், காலேஜ் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், கவுன்சிலிங்குடைய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இஃப் யூ நீட் சச் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட், நீங்கள் தாராளமாக நம்மளுடைய மிஸ்பா அகாடமியினுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் நம்ம கூட என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் இப்போ உங்களுக்கு கர்நாடகாவினுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது இன்றைக்கி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருக்கிற நான் கர்நாடகாவில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் நான் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரியான கோர்சஸ்க்கு இங்கே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 17/7/2026 to 24/7/2026. சரிங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் 24/7/2026க்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கர்நாடகாவில் புதுசாக அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்டு கிடையாது, அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு கிடையாது. ஆனால் ஸ்ட்ரே ரவுண்டில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அலவுட், ஷெட்யூல் வில் பி பப்ளிஷ்ட் லேட்டர். ஸ்ட்ரே ரவுண்டில் என்னங்க சீட் இருக்க போது, ரொம்ப கம்மியான சீட் தான் வரும். எதுலையாவது ஃபில் ஆகாத அன்ஃபில்டு சீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த அன்ஃபில்டு சீட் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு வரும். அப்படி இருக்கும்போது வேறு யாருனாலும் புதுசாக கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம இப்போலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. இஃப் யூ விஷ் டு டேக் பார்ட் இன் கர்நாடகா ப்ரைவேட் காலேஜஸ், இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு மாணவர்கள் நீங்கள் கர்நாடகாவில் போக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போக வேண்டியதில்லை. யூஸ்வலாக கேஏல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கேஇஏனுடைய வெப் போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வேண்டியதில்லை, பட் இப்போ புதுசாக பண்ண போகிறீங்கன்னா பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த டெமோ பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிவிடுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க்கு மற்ற விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். போர்ட்டலில் ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இதுக்கே நீங்கள் வர போகிறீங்க. சரிங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை. ஹவவர் ஓசிஐ பிஐஓ என்ஆர்ஐ ஆர் ஃபாரின் நேஷனல்ஸ் எஃப்என் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் கர்நாடகாவாக இருந்தாலும் கூட நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு கிளைம் என்ஆர்ஐ வார்ட், ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஆர் எலிஜிபிள் டு கிளைம் கேட்டகரி அண்டர் RC2 கேட்டகரி RC8 இன் சென்ட் ஜார்ஜ் மெடிக்கல் காலேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தென் தே ஹாவ் டு அப்பியர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் சென்ட் ஜான்ஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக போகணும். என்ஆர்ஐ போடுறீங்க, ஓசிஐபிஐஓ அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது கடைசி வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டைம். ஸோ 24ஆம் தேதியோட நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க,
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்நாடகா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அல்லது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, பேக்கப்புக்கு நான் வேறு ஏதாவது ஸ்டேட் போட்டு வைக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் எல்லாம் ஒரே டைமில் தான் நடக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம அதை பிளான் பண்ணி அப்ரோச் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.